விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய அப்டேட்னு கூட சொல்லக்கூடாது நியாயமாக. அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில், இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் மத்தியில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அது தொடர்பாக எனக்கு நிறையா பேர் ஃபோனு, இந்த கமெண்ட்லேயும் மற்ற என்ன இது போட்டாலும் அந்த கமெண்ட்லேயும் அதையும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது தொடர்பாக ஒரு சின்ன விளக்கம்னு வச்சுக்கிடுவோம். அது எதுக்குன்னா, இந்த ஒரு மே மாதம் 3ஆம் தேதி ஒரு செய்தி ஒன்று பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க போல். ஆனால் 18 மாவட்ட கல்வி அலுவலர்களின் நியமனம் ரத்து, உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்லி போட்டு, இதனை தொடர்ந்து இந்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ஆனால் இதனை தொடர்ந்து நம்ம இந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்காக அந்த கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துகிறாங்கல்ல, அந்த ஒரு 2-3 கோச்சிங் சென்டரு, பேர் சொல்ல விரும்பலை, பாவம், அது ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அவங்க வந்து இதில் ஒரு பீதியை கிளப்பலாம்ல, அது கொஞ்சம் வைரல் ஆகும்ல, உங்களை பார்க்க வைக்கணும், என்னத்தையோ ஒன்று சொல்லணும், உங்களை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை போட்டு இது மாதிரி இடஒதுக்கீடு முறையை சரியாக பின்பற்றலைன்னு சொல்லி டிஎன்யூஎஸ்ஆர்பியும் தேர்வு ரத்தாயிரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. எப்போ இந்த செய்தியிலேயே வந்து அதில் பாதிக்கப்பட்டவர் யாரும் நிர்மல்குமார்னு ஒருத்தர் வழக்கு போயிருக்கிறாரு. அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு ஆகிருக்குன்னு வச்சுக்கிடுவான். ஆனால் இப்போ இந்த செலெக்ஷன், இந்த இது போயிருக்கீங்கல்ல, அந்த எஸ்ஐ செலெக்ஷன்னாலும் சரி, இந்த பிசி செலெக்ஷன்னாலும் சரி, யாரேன்னு இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜரில் இந்த குறைபாடு இருக்குது, இந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதேனும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கா? அந்த மாதிரி ஏதேனும் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில் நம்ம இந்த தாமதமாகிறதுக்கு காரணம் என்னன்றதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன் வந்துச்சுப்பா, ஆனால் அதில் வந்து நீ கவுண்டிங் வரைக்கும் இவங்களுக்கு வந்து போட முடியாது. எலெக்ஷன் கவுண்டிங் வந்து ஜூன் 4 தான் ஆகுது. அதுக்கு பிறகு தான் போலீஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், உங்களுக்கு ஆனது நடக்கும். எப்போன்னு சொல்லி போலீஸுக்கு எப்போ செலெக்ஷன் வரும், அதுக்கடுத்து அவர்களுக்கு எப்போ வந்து எஸ்ஐஸ் செலக்டட் கேண்டிடேட்டுக்கு எப்போ ட்ரைனிங் வரும் அப்படிலாம் நம்மளுடைய முந்தைய பதிவில் போட்டிருக்கோம். அதுக்கு இடையில் இதே இது கேட்டிங்கன்னா, ஒன்று முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த நம்ம சேனல், ஆனால் வாய்ஸ் இன் போலீஸ் சேனல் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றி, அதனுடைய நோட்டிஃபிகேஷன் பற்றி, அதனுடைய தகவல் பற்றி சொல்லுவேன். ஆனால் அப்புறம் அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் இருந்துச்சுன்னு வைங்க, அதை பகிர்ந்துக்கிடுவேன். அப்புறம் அதனை தாண்டி நீங்கள் எப்படி அதற்கு தயாராகிறது, எந்த வகையில் வந்து அந்த செலெக்ஷனை எதிர்கொள்கிறது அப்படின்றத பற்றி சொல்லுவேன். அப்புறம் அந்த செலெக்ஷனில் ஏதேனும் குளறுபடி இருக்குது, சரியான முறையில் ஒரு சில இது நடக்கலை அப்படின்னா, அது நமக்கு வரக்கூடிய தகவலினுடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சு அதை வந்து நம்ம கண்டிப்போம். டிஎன்யூஎஸ்ஆர்பி உயர் அதிகாரிகளுக்கே இந்த செய்தி போய் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு போவோம். ஆனால் அதன் மூலமாக சில சரி செய்யப்படுதல் நடக்கலாம். அதனை தாண்டி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து சொல்லி ட்ரைனிங்க்கு அனுப்புவோம். பிஆர்எஸ்ஸு அங்கே வந்து நீங்கள் வந்து எஸ்ஐ செலெக்ஷனுக்கு போகக்கூடியவர்கள் அகாடமி, இதுக்கு வந்து வாழ்த்து சொல்லி அனுப்புவோம். அங்கே அந்த இன்ஸ்டியூஷனல் ட்ரைனிங் 1 இயரை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றத சொல்லுவோம். மறுபடியும் வந்தீங்கனாலும் அதுக்கு அடுத்து இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும்பா, இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இருக்கும்பா, இதெல்லாம் சொல்லுவான். ஆனால் இப்போ போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா மற்ற இந்த வாத்தியார் உத்தியோகம் மாதிரி, பேங்க் உத்தியோகம் மாதிரி இது ரொம்ப அமைதியான ஜாப்பு கிடையாது. இது ஒரு ரிஸ்கி ஜாப்பு. இதை வந்து மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக ஒரு சேவையாக நினச்சி இங்கே வரணும். சில்லறை பார்க்க முடியுமா? அந்த மாவட்டத்தில் எவ்வளோ கிடைக்குது, என் பேட்ச்மேட்டை அங்கே போனோன்னு இவ்வளோ அடிக்கிறானாமே, அது கிடைக்குதாமே, எது இந்த இண்டிபெண்டன்ட் சார்ஜ்லேயே காசு கிடைக்குதாமே, நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்துட்டோமே, இது இங்கே ஒன்றுமே வரமாட்டுதே அப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்க, இந்த உன்னுடைய வேலையில் சிக்கல் சந்திக்கிறது கிடையாது, ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் அந்த பயமுறுத்தல்லாம் சொல்லுவேன். ஆனால் அப்போ கேட்ப பயமுறுத்தல்னா என்ன, உங்களை எச்சரிக்கைப்படுத்துவேன். இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நடத்துவேன். போலீஸ் பொதுமக்கள் எப்படி கையாளுறது, முதல்ல சட்ட சிக்கல் என்ன எதிர்கொள்ளுவீங்க அப்படின்றத பற்றி சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் சொல்லுவோம். அதே நேரம் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தேவையில்லாமல் இந்த காவல்துறையை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னா அவர்களை கண்டிப்போம். அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினுடைய அந்த மாண்பு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதில் கவனம் செலுத்துவோம்.
காவல்துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் ஏதேனும் வந்து பாலியல் புகார், இல்லைன்னா வந்து லஞ்ச ஊழல் புகார், இல்லைன்னா வந்து ஒரு சட்ட ரீதியாக செய்ய தெரியாத வேலைகள் செஞ்சு ஏதேனும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கண்டனம் தெரிவிப்போம், ஏப்பா அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத சொல்லுவான். இது இந்த சேனலுடைய முக்கிய நோக்கம். அதன் மூலம் தான் போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு ஏற்படும். அந்த போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு இருந்தால் தான் ஒரு நல்ல போலீஸிங் கிடைக்கும். அப்போ தான் வந்து ஒரு அமைதியான சமூகம் உருவாகும். இதுதான் நோக்கம். நீங்கள் அது எதுவுமே பார்க்க மாட்டான், அதை எது பற்றியும் கண்டுக்கிட மாட்டான். என்ன பதிவு போட்டாலும் சரி, ஆனால் எப்போ சார் அடுத்த செலெக்ஷனு, 1000 பேர் எடுப்பாங்களா, 2000 பேர் எடுப்பாங்களா, 10,000 பேர் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க, நீ வந்து என்ன செஞ்சிருவ, எதுவுமே தெரியாது, இதை பற்றி எதுவுமே கண்டுக்கிட மாட்டேன். இங்கே வந்தோன்னு சட்ட சிக்கல் தான் சந்திப்பேன். இந்த காரைக்குடி சவுத் எஸ்ஐ போட்டு பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி, உனக்கு எஃப்ஐஆரில் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அதிகாரமிக்க பதவி, ஏன்னா சைனிங் அத்தாரிட்டி உனக்கு அது கிடச்சி அதை வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ணுற, எஃப்ஐஆர் 7வது காலத்தில் எதிரி காலத்தில் வந்து உக்காந்துருக்க. ஏன் இதெல்லாம் தெரியாமல் தான், எதை பற்றியும் தெரியாது. எப்போ சார் கிடைக்கும், எப்போ சார் போகலாம், போனேன் இந்த வந்தேன், இப்போ இந்த வந்தோன்னே என்ன ஆகிட்ட, இந்த எஃப்ஐஆர் ஆகிட்ட, நீ அரெஸ்ட் ஆனால் ஜெயிலுக்கு போயிடுவேன், இப்போ சஸ்பெண்ட் ஆகிட்ட. இதுதான் நடக்கும். யாரோ ஒரு எஸ்ஐக்கு மட்டும் சொல்லலை, அவன் மாட்டிக்கிட்டான், அவன் மாட்டாத ஆள், இது மாதிரி தான் இருப்பீங்க. அதனால் இது வெறுமனே வந்து செலெக்ஷன் ஆகி உள்ளே போகிறது மட்டும் கிடையாதுப்பா, மறுபடியும் 100 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு போலீஸ்காரனுக்கு தன்னுடைய உடலே கண்ணாக இருக்கணும், தன்னுடைய உடலே காதாக இருக்கணும், தன்னுடைய எல்லா கதவுகளும் எல்லா ஜன்னல்களும் திறந்துருக்கணும். எதை பார்த்தோம்னாலும் அதுக்குள்ளே இருந்து என்ன தகவல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆல்வேஸ் விழிப்புணர்வோடு இருக்கணும். தூங்கும்போது கூட முழிச்சுக்கிட்டே தூங்குறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கும். ஒரு பந்தோபஸ்தில் டியூட்டியில் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அதை கூட வந்து கொஞ்சோண்டு அசந்து ஹாயாக லேசாக படுத்திருந்தேன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டேன் பற்றியா. ஆனால் ஏன்னா அந்த நேரம் தான் கிடைக்கும், கொஞ்சோண்டு கிடைக்கும். அதுக்குள்ளே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஆனால் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் வந்துக்கிட்டு எப்போ சார் கிடைக்கும், எப்போ சார் வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறதுக்கு இந்த இது மாதிரி வதந்தி பரப்புறதுக்கெலாம் ஆட்கள் இருக்காங்கல்லப்பா. ஆனால் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியது. அதனால் இது அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுடைய கிரேட் 2 போலீஸ் செலெக்ஷனை எதிர்த்தோ அல்லது எஸ்ஐ செலெக்ஷனை எதிர்த்தோ எந்த வழக்கும் இப்போதை வரைக்கும் நிலுவையில் எதுவும் கிடையாது. அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. 100% பியூர்லி நல்ல செலெக்ஷன், அதை மட்டும் உறுதியாக நினச்சிக்கோங்க. தவிர என்ன, நம்ம செலெக்ஷன் நீங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு இன்னும் கூட 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் அந்த போலீஸ்னாலும் சரி எஸ்ஐனாலும் சரி அதுக்குள்ளேயும் இன்னும் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இந்த சேனல்ஸ் வரலாம். அதனால் அதெல்லாம் தவிருங்க. ஆனால் நான் வந்து நம்பாதீங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், சுத்தமாக பார்க்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. புத்தகம் படிங்க, நல்ல நல்ல புத்தகங்கள் இருக்குது. அப்புறம் வந்து சர்வீஸுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா புத்தகம் படிக்கிறது கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் சர்வீஸுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சேவை மனப்பான்மையோடு வாங்க, நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். புத்தகம் படிக்கிறதே காட்டிலும் ஆனந்தமாக இருக்கும். அனுபவம் தானே வாழ்க்கையை சுவையாக்கும். புது புது அனுபவங்களாக இருக்கும். ஆனால் மற்ற உத்தியோகம் மாதிரி இல்லை. அதுதான் சொல்கிறேன், இல்லை வாத்தியார் உத்தியோகம் மாதிரி, பேங்க் உத்தியோகம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை சந்திப்போம் அப்படின்லாம் கிடையாது. பல வகையான அனுபவங்கள் கிடைக்கும், பல வகையான இடங்களுக்கு போவோம். ஆல்வேஸ் நம்ம புத்திக்கும் உடம்புக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அப்படி தயாராகிக்குங்க. பொய்யா கேட்குறதுலேயும் பொய் வந்து உங்களை வந்து சேர்றதுலேயும் ஆர்வம் காட்டாதீங்க. அதனால் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கான விஷயங்கள் தான் பகிர்தலுக்கு உட்படுத்துவோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் இன்னும் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அதிகமாக பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.